ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள் விலாகு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஜூன் 6th எங்களோட 15th அனிவர்சரி விலாகு. லாஸ்ட் வீக் வெட்டிங் டே பார்ட்டி வச்சுருந்தோங்க. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு 4 பேருக்கு கல்யாண நாள் இருந்தது இந்த வீக்லேயே கண்டினியூஸாக இருந்துச்சா. சரி, அதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் பார்ட்டியாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு சின்ன கெட் டுகெதர் பாட்லக் மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ தான் லாஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாண நாள். இன்றைக்கி சாட்டர்டேங்க. தமிழ் ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷனும் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வேறு எந்த பிளானும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குழந்தைங்க 2 பேருமே அங்கே போய் டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ அதனால் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, இன்றைக்கி ஃபுல் பிளான் தமிழ் ஸ்கூலில் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வச்சுருந்தோம். வேறு எதுவும் யோசிக்கவே இல்லை. காலையில் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் இருக்குங்க. சரி, நான் அதுக்கு முன்னாடி யோசித்தேன், கோயிலுக்கும் போயிட்டு திருப்பி மத்தியானம் தமிழ் ஸ்கூலில் தான் லஞ்சும் சாப்பிட போகிறோம். வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் என் ஹஸ்பண்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு வடைக்கு மட்டும் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதனால் கொஞ்சமாக உளுந்த வடை, கொஞ்சம் மசால் வடை. ஏன்னா நாங்கள் 4 பேர் தானே. நார்மலாக வீட்டில் இருக்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்க கூட இன்றைக்கி டைம் இருக்குமான்னு தெரியல. அதனால் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணேன். ஒரு 4 மசால் வடை, ஒரு 5-6 மெது வடை, அந்த மாதிரி பண்ணேன். அப்புறமா அந்த சுயம் பண்ணேன். தொக்கு சியோன்னு சொல்லிட்டு சுழியம்னு சொல்லுவீங்க மேபி நிறைய பேர் ஊரில். அது நாங்கள் அந்த இட்லி மாவு மாதிரியே ஆட்டி அதுலேயே பண்ணுவோம். உள்ளே இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி பண்ணுவோம். அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும். அப்புறம் இந்த பருப்பு பாயாசமும் அவங்களுக்கு பிடிக்கும். ஒன்று அது பண்ணுவேன், மோஸ்ட்டாக அதான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி சரி, டிஃப்ரெண்ட்டாக இவங்களுக்கு பிடிச்சது இதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் தொக்குச்சியம் பண்ணிட்டேன். ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. ஒரு 3 வெரைட்டி சட்னி பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு தான் சாம்பார் வச்சு தோசை ஊற்றுனேன்னா திருப்பி சாம்பார் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சட்னி பண்ணிட்டேன். கொஞ்சம் பணியாரம், இட்லி கேட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரும் வேண்டான்ட்டாங்க. இதுவே நிறையா இருக்குது, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இருக்கிறதெல்லாம் கடகடன்னு காலையில் செஞ்சுட்டேன். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு 7:30, 8 ஆயிடுச்சுங்க. நான் கீழே வரும்போது சாப்பாடெலாம் செஞ்சு முடிக்கும் போது ஒரு 9 o'clock, 9:15 சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாண நாள் இந்த விலாகெலாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க கல்யாண நாளுக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாம் என்னை உங்கள் பொண்ணாக நினச்சி, உங்கள் சிஸ்டராக நினச்சி அவ்வளோ லவ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இது உங்களுக்கு லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு. லவ் மேரேஜ்லாம் இல்லைங்க, அந்த அளவுக்கு டேலண்ட்டு கிடையாது. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் நத்தம், என் ஹஸ்பண்ட் தேனி. பெரியவங்களாம் பார்த்து அவங்களுக்கு என்னையை பிடிச்சி, எனக்கும் அவங்கள பிடிச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். கல்யாண ஃபோட்டோ ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி அப்போல்லாம் எனக்கு சாஃப்ட் காப்பி கொடுக்கலங்க. எனக்கு ஃபோட்டோ ஆல்பமாக தான் இருக்குது. அது இல்லைனா வீடியோ இருக்குது. நான் வேணால் வீடியோ ஒரு தடவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிடுகிடுன்னு போய் கிளம்பிட்டு வந்துட்டோம். கிடுகிடுன்னு அவ்வளோ ஸ்பீடாக கிளம்பல. நாங்கள் 3 பேர் கிளம்புறதே கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃபஸ்ட்டு கிளம்புறது என் ஹஸ்பண்ட் தான். அவங்க காலையிலேயே டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சோன்னே குளிச்சுட்டு உட்காந்துருவாங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ரெடியாகி ஒரு சூப்பரான ஒரு தூக்கமும் ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாங்க. அந்த 2 மணி நேரம் கேப்பில் நாங்கள் போய் கிளம்பிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக காலையிலேயே கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். பக்கத்தில் இருக்க கோவிலெல்லாம் ஒரு 2 கோவில் ரெனோவேஷன் ஒர்க் போகுது. அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் தூரமாக தான் போகணும். 1.5 மணி நேரம் போகணும். அங்கே போயிட்டு நம்ம இங்கே தமிழ் ஸ்கூல் ஃபங்க்ஷன் போகணுன்னா லேட் ஆயிரும் அப்படின்ட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு. கீதுக்காக தான் சாமிக்கெல்லாம் பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணாங்க. சுதிக்ஷா எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். தீபாவளிக்கு $5 கொடுத்தாரு. பரவாயில்ல, இப்ப ரொம்ப பணக்காராயிட்டாரு. இப்பயும் $5 தான் கொடுக்குறாரு. ஓ, ஆளுக்கு $5. நான் கூட பெருந்தன்மையா ஆளுக்கு $10 கொடுத்துட்டீங்க. நாங்க எனக்கு வச்சிருக்கீங்களா காசு? சரி, பிடிங்க. குங்குமம் உனக்கு தான் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன கொடுத்துட்டீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் பின் பண்ணுவேன். அப்ப எப்படி டான்ஸ் பண்ணது? நான் பின் பண்ணுவேன். போலாம் வாங்க.
எல்லாரும் ரொம்ப மந்தமா இருக்காம டக்கு டக்கு நிறைய வாங்கி எல்லாம் மந்தமா இருக்காதீங்க. நீதான் மந்தமா இருக்க சுதிக்ஷா அமைதியாரு. பொட்டுன்னு போட்டு நம்ம பக்கத்தாரு சொல்லக்கூடாது. டக்குன்னு உள்ளவையே 15 வருஷத்துக்கு இன்னும் சொல்லி கொடுக்கணும்பா வருஷம். எனக்கு போங்க முடியும். அப்பா டேடி அவர் ரொம்ப ஸ்லோ மோஷன்மா. நான் எப்ப உங்க மாதிரி மேல வைக்கலாம்? எங்க மடிக்கிட்டு தான் கேட்டேன். வாங்க போலாம் அது இந்த பக்கம்னா கொஞ்சம் இப்போ ஈஸியாக இருக்கு. நாங்கள் அதனால் இந்த பக்கம் வந்தோம். சரி வாங்க உள்ளே வாங்க. சாப்பிட்ற இடத்துக்கு ஈஸியா அஜய் பெரிய ஆளாயிட்டான். ஆனா பெரிய கவனிக்கல. எப்படி இருக்க பாப்பா? இங்க அவங்க வெளியில் இருக்காங்க. ஓ சரி சரி தங்கம். தேங்க்யூ. என்னாச்சு சாப்பிடுறது? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இருந்தாலும் ஏன் வாங்க வேணாம்னு சொன்னீங்கன்றதுக்கா கொஞ்சம் வாங்கிட்டு என்னைக்கு ஆனால் வாலி கெட்டு போயிடுச்சு. ஆக்சுவலி இது எடுத்துக்க பாப்பா. இங்கே எடுத்துப்பா. மேக்கப் எல்லாம் ரைட்டாக இருக்கா? I'll just stay doing this. Which one do you want? They give me நான் வந்து blush இது மட்டும் தான் blush மட்டும் தான். Can you? Please look, I brought the kajal for you. I'm so kind. உள்ள இருக்கு. My mom has to do my eyes. மா ஐஷுலாம் நல்லா போட்டுருக்கா. Look, Aishu put her eyeliner like a lot. She put like how the cut that people do. நான் போட்டு விடுறேன் உனக்கு. So you have to do a good job. Why did that dude change into song guy? Why is it standing there? That's the thing as a woman. Don't forget, mommy did my Meena இது இங்க தன்மை. Meena Lakshmi போடும் போது மீனாட்சி சரி ஓகே கண்ணு தரங்க. அவ்வளோதான் முடிச்சு கண்ணு தரேன். I'm hot. I can't see. ஓகே கொஞ்ச நேரம் ஆகணும். லிப்ஸ்டிக் போட்டுக்க. I can see, I just can't see myself. லிப்ஸ்டிக் போடு. லிப்ஸ்டிக் Oh no, I see. வந்தா. Haha. Are you sure for this? ஆமா அப்பதான் வந்தா. ஒரு ஸ்டெப் ஆடி காட்டு. ஆடி பாருமா. திரும்புங்க நேரா நில்லுங்க. கட்டக் பேரண்ட்ஸ் கொஞ்சம் இங்க காட்டுல கழிக்கங்க பாக்க. Bro. ரெண்டு பேருமே ஒரே டீமில் தாங்க டான்ஸ் ஆடினாங்க. பட் வேறு வேறு டான்ஸு. கீதிகா வந்து குத்து டான்ஸ்க்கு ஆடினாங்க. அப்புறம் வந்து சுதீக்ஷா வந்து கதக் ஆடினாங்க. ஒரு 2 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கங்க. ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி ஆட போகிறாங்க. அதனால் எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு ஆர்வத்தில் இருந்தோம். எல்லோரும் குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கங்கே. ஸோ நாங்கள் ஆல்ரெடி சுதீக்ஷாவுக்கு கொண்டையெல்லாம் போட்டு தான் கூட்டிகிட்டு போனோம். கீதிகாவுக்கு ட்ரெஸ் பண்ணியாச்சு. மற்றதெல்லாம் அங்கே போய் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஈஸியாக தான் இருந்தது. டக்கு டக்குன்னு பண்ணியாச்சு. சுதீக்ஷா அந்த ட்ரெஸ்ஸு வாங்கினதுலேருந்தே இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கலர் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒயிட்டில் பிங்க் ஒன்று இருந்தது. அது வாங்கி இருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் ஸ்டேஜில் பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரையும் ரெடி பண்ணி அவங்க டீமில் உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து ப்ரோக்ராம்லாம் பார்க்க வந்துட்டோம். ரொம்ப கடைசியாக தான் இவங்களோட ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ அதனால் ஏன்னா இவங்களோட ப்ரோக்ராம் வந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்க அந்த டான்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்த்து நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட டான்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு தீம் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதனால் லாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வழக்கம் போல் வந்து டான்ஸ் வீடியோ போட முடியாதுங்க. ஏன்னா அது மியூசிக் போட்டாவே அந்த பாட்டுக்கு காப்பிரைட்ஸ் வருது. ஆக்சுவலாக சில பேர்லாம் வீடியோ போடும்போது போடுறாங்க, யூடியூப் வீடியோஸ் போடும்போது பாட்டெல்லாம் போடுறாங்க. ஆனால் எனக்கு தெரில எப்படி காப்பிரைட்ஸ் வராமல் அந்த வீடியோஸ் லாங் வீடியோவில் போடுறது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த யூடியூபே பார்த்திங்களா, நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்படியே பண்ணி எடிட் பண்ணி எல்லாமே நானே கற்றுக்கிட்டே பண்ணுறது தான். ஸோ அதனால எனக்கு பெருசாக வேறு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அந்த இதில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து எப்படின்றதுலாம் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இந்த யூடியூப் லாங் வீடியோவில் எப்படி நம்ம வந்து பாட்டெல்லாம் போட முடியும், நார்மல் நம்ம சினிமா சாங்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி போட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். சுதிக்ஷாவும் கீதிகாவும் இந்த வருஷம் என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, தமிழ் ஸ்கூலில் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்கள், அந்த இதில் நாங்கள் உங்களோட டான்ஸில் தான் சேருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் யாராவது பண்ணுறவங்கள்ட்ட நான் சேர்த்து விடுறேன், நீங்கள் அதில் இந்த தடவை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட இதில் சேர்த்து விட்டுருந்தேன். ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அடிக்கடி சுதிக்ஷாக்கு தான் ப்ராக்டிஸ் அவ்வளோவா போக முடியல. ஆல்மோஸ்ட் இயர் எண்டுன்றதுனால ஸ்கூல்லையும் சில ஈவெண்ட்ஸு அப்புறம் அது இதுன்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கேயும் ஈவினிங் போகிற மாதிரி இருந்துச்சு, இங்கேயும் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆனுவல் எக்ஸாம்லாம் போயிட்டு இருந்தது 2 பேருக்குமே. அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா ப்ராக்டிஸ் போகிறதா அப்படி மாறி எல்லாமே இருந்ததுனால ஒரு வழியாக இந்த 1.5 மாதம் இந்த ப்ராக்டிஸ்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிடுச்சுங்க. பண்ணி எப்படியோ நல்லா ஆடிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2 பேருக்குமே டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரொம்பவே நல்லா பண்ணாங்க 2 பேருமே. ஹோல் டீமே ரொம்ப நல்லா ஆடினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நானும் என் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா நத்தம் ஆர்சி ஸ்கூலில் தான் படித்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் எல்லாத்துலேயும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். ட்ராமா அது இதுன்னு எல்லாத்துலேயும் சேர்ந்துருவோங்க. 2 பேருக்குமே ஆசை எல்லாத்துலேயும். என் தம்பி ஆக்சுவலாக ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நான் கொஞ்சம் சுமாராக தான் ஆடுவேன். ஆனால் இருந்தால் கூட எல்லாத்துலேயும் சேர்ந்துருவேன் நான். பட் என் தம்பி ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க. அவங்களுக்கு நார்மலாகவே அந்த டேலண்ட் இருக்குது. அது மாதிரி தான் சுதிக்ஷா கீதிகாவுமே ரொம்ப நல்லா ஆடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்தது. அதுக்குள்ளே இவ்வளோ வருஷங்கள் ஓடி வந்துடுச்சு, நம்ம குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்க அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து தமிழ் ஸ்கூலில் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்பெஷல் டேயில் இவ்வளோ பேரை நம்ம பார்த்தது, இவ்வளோ பேரோட பேசி டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போன ஃபீல் தான் எப்போவுமே இருக்கும். ஏன்னா இங்கே எங்களுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இல்லைல்ல, அங்கே நிறைய மக்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நம்மளே வீட்டில் சில பாட்லக்கு பார்ட்டிஸ்லாம் வைப்போம், அதில் ஒரு லிமிட்டட் பீப்புள் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய க்ரௌடு பார்க்கணுன்னா நம்ம தமிழ் ஸ்கூல், தமிழ் சங்கம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்ப தான் நம்ம மக்களை நிறைய பேரை பார்க்க முடியும். அது மாதிரி பார்த்தாவே நமக்கு ஒரு திருவிழா, நம்ம ஊர் கல்யாணம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் நம்ம போய் எல்லாரையும் பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எல்லாருமே நம்மளை மாதிரியே ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். இங்கே தமிழ் ஸ்கூலில் 2-3 கடைகள் கூட போட்டிருந்தாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு கடைங்க, அந்த மாதிரி கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு வேடிக்கை பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். இடையிலே டீ சமோசா எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரோடையும் வாய் அடிச்சுட்டு ஒரு 6 மணி 6:30 தாங்க கிளம்பணும். வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா சூப்பர் டயர்டாக இருந்தாங்க. நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனாவே இவங்கெல்லாம் டயர்டாயிருவாங்க. இன்றைக்கி வேறு இந்த டான்ஸுக்குன்றதுனால ஸ்பெஷல் மேக்கப்பு கொண்ட அதெல்லாம் போட்டோன்னே சூப்பர் டயர்டாக இருந்தாங்களா. வர்றப்பயே வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு அந்த போபா டீ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் ஏதாவது வாங்கிட்டு வந்து வீட்லேயே சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம். ஹஸ்பண்ட் தான் இல்லை எங்கேயாவது வெளியில் போகலாம், கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு அப்படியே கிளம்பி வெளியில் போய் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எங்களோட கல்யாண நாள் செலிப்ரேஷன், தமிழ் ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பர் ஜாலியாக போச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.